ஹலோ. சரி, சரி. ஓகே. சரி. ஓகே. நிமிஷம் வேலை இருக்கு. பக்கத்து கடையில வந்து வேற வேற பையன் முதல் கிளாஸ்ல ஜூம் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஜூம் நீங்க டைரக்டா போனீங்கன்னா வந்துரும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்போம் பாரு. முதல் கிளாஸ் ஃபுல்லாவே ஜூம் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி
வாங்க முடியாது. தேங்க்யூ சார். அங்க 4-5 பேர் நிப்பாங்க. நிப்பாங்க 4-5 பேர் நிப்பாங்க. இப்ப அவங்க கூப்பிடுறாங்க சங்கீத கிளாஸ் வெயிட் பண்றாங்க. இல்லைன்னா அப்புறமா வெளில சாப்பிடுறாங்க. ஒன்றும் பேசிட்டு என்ன இங்க வேற அவளுக்கு வேற கஷ்டமா இருக்கு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அவங்க ஸ்டாஃப் எல்லாம் வந்தோன்னு மத்தியானத்துக்கு மேல கூட வந்துருச்சா? ஓகே. இப்ப லாக் ஆன் பண்ணிடுறேன். இல்ல. நான் அட்மிட் பண்ணிடுறேன். உனக்கு நான் உள்ள அட்மிட் பண்ணிடுறேன். இல்ல அட்மிட் ஆயிருக்கேன். அட்மிட் ஆயிருக்கு. உள்ள வந்துட்டேன். நீங்க உள்ள வரீங்க. பார்க்க முடியுது. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. வந்துரும். பார்க்க முடியுது. அவ்வளவுதான். ஆடியோ இந்த வாரம் ஆடியோ வருது. இந்த வாரம் ஆடியோ எதுலடா இருக்காடா? வந்துருச்சு. கரெக்ட் கொடுத்தாச்சா? இது வந்து இதுக்குள்ளதானே? இது ஆடியோ கரெக்டா தானே இருக்கு.
கேளு கேளு பேசு தம்பி பேசு. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. அவ்வளவுதான். நோட்ஸ் கையில எடுத்து வச்சுங்க. ஆல்ரைட். கேமரா வந்து பார்க்க முடியாது தம்பி. நீ கேளு, ஆன்சர் ஏதாவது 1 2 தான் அப்படி டெஸ்க் போட்டுட்டேன். ஆல்ரைட், நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஹியர். நான் இந்த ஃபர்ஸ்ட் டே நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க அந்த வார்த்தைகள்லாம் இப்ப யாராவது ஒருத்தவங்க மட்டும் சொல்லணும். இந்த வார்த்தையை நான் கர்சர் எங்க இது பண்றப்ப அதை மட்டும் படிச்சு காட்டணும். எனக்கு படிச்சு காட்டுங்க. ஃபர்ஸ்ட் 5 வார்த்தை பார்த்தோம். நில்லு, ஒருத்தவங்க அவங்க என்ன கட்டத்துல காட்டுறாங்களோ அந்த சொல்லுங்க. and சொல்லு. Two. Is. No, இங்க. அத மேல. The sun. The moon. He is your friend. He. Yeah. Is. Yeah. Friend. Of. My. Brother. The sun and the moon. Okay, sun and the moon. Okay, பரவாயில்ல. I am a girl. I am a boy. I am a girl. I am a boy. I go to school. I go to school. Very good. What is your name? K. Gunasilan. Can you say it again? What is your name? My name is K. Gunasilan. K. Gunasilan. Go. Good job. Good. Very good. Go and have a seat. Go and have a seat. Yes. நீங்க கை தட்டாதீங்கடா. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியாது. அவங்க வந்து நீங்க நல்லா சொல்றீங்கிறதுக்கு அவங்க. Yes. Very good. Gunasilan. Very good job. இப்ப look at this. In the next 5 words இன்னைக்கு பார்க்கலாம். பார்த்துட்டு 10 words நம்ம ரிவைஸ் பண்ணலாம். Look at this. அஞ்சாவது 1 2 மட்டும் டீச்சர் கிளாஸ் போ. 3 4 நீங்க பாரு. 1 2 போ டீச்சர் கிளாஸ். போயிடு. All right. First 5 வேர்ட் நம்ம பார்த்துட்டோம். All right. 5வது வேர்டு எல்லாரும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்க ரிவைஸ் பண்ணிக்கணும். அடுத்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி. இப்போதைக்கு நம்ம we will go with this. Right? The, of, and, yeah, to. Let's go with the 6th word. In. இன்னுங்கிற மீனிங் என்ன? யாருக்காவது தெரியுமா? இன்னுன்னா என்னவா இருக்கும்? இன்
இப்ப அதை பத்தி இது பண்ண போறோம். லுக் அட் திஸ். ஓகே, இன் அப்படின்னா இல் அப்படின்னு அர்த்தம். இன் அப்படின்னா இல்லுன்னு அர்த்தம். இல் எழுதிக்கிங்க. இன் அப்படின்னா இல்லுன்னு அர்த்தம். நம்ம இதை வந்து விளக்கமா சொல்ல போறோம். கரெக்டா புரிஞ்சுக்கணும். இல். ஓகே, இப்ப அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் கரெக்டா பாருங்க. ஐ யாராவது இதை படிச்சு காட்டுங்க பாப்போம். அப்படியே படிச்சு காட்டலாம். நீங்க இங்க இங்க வந்துதான் சொல்லணும். இல்லை அங்கே இருந்து படிச்சாலே எனக்கு காதுல கேட்கும். ஐக்கு ஏதாவது மீனிங் தெரியுமா? நம்ம படிச்சோம். நம்ம வந்து முதல் கிளாஸ்ல படிச்சோம். ஐயோட மீனிங் தெரியுமா? நான். லிவுக்கு என்னவா இருக்கும்? இப்ப பாக்கலாமா ஒரு வாட்டி? சோ நான் ஓகே, இங்க பாருங்க. நான் யாருக்காவது தெரியுமா ஏன்னா என்ன மீனிங் தெரியுமா? வரிசை ஒண்ணு பார்க்கலாம். ஏன்னா என்ன மீனிங்? ஒரு நம்ம முன்னாடி பார்த்ததுதான் ஒரு. சிட்டினா யாருக்காவது தெரியுமா? எஸ், நகரம் எழுதலாம். இப்ப எழுதிக்கலாம். நீங்க எழுதிக்கீங்க நகரம். நகரம். இப்ப பாருங்க, லிவ் அப்படின்னா எழுதிக்கணும். லிவ் அப்படின்னா நான் வாழ்கிறேன். வாழ்கிறேன். வாழ்கிறேன்னு அர்த்தம் புரியுமா? இப்ப பாருங்க, கரெக்டா பாத்துக்கங்க. இது இங்கிலீஷ்ல வந்து இந்த இடம் மட்டும் நீங்க வாழ்கிறேன்னு எழுதிக்கீங்க. இங்கதான் இந்த இல் வரும். சோ இங்கதான் இல் வரும். நான் ஒரு நகரத்தில் வாழ்கிறேன். இப்ப பாருங்க, தமிழும் ஆங்கிலமும் சொன்ன மாதிரிதான். தமிழ் ஆங்கிலமும் இந்த ஆர்டர் வந்து மிஸ் ஆகும். ஒரே நிமிஷம். ஓகே, இந்த தமிழ் ஆங்கிலமும் இந்த ஆர்டர் வரிசை மாதிரிதான். நான் ஒரு நகரத்தில் வாழ்கிறேன். இப்படித்தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இந்த மாறும். கரெக்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இன்னுன்னா இல்ல வரும். நான் ஒரு நகரத்தில் வாழ்கிறேன். இப்படி சேர்த்து பண்ணுவாங்க. இந்த ஆர்டர் மாறுது இல்லையா? தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரியுது இல்லையா? ஐ லிவ் இன் எ சிட்டி. இப்படிதான் கொண்டு வரணும். ஆறாவது நம்ம திருப்பி ஒவ்வொரு வாட்டி ரிவைஸ் பண்றப்பையும் உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு கரெக்டா அதை நோட் பண்ணிக்கிங்க. நான் வந்து முன்னாடி இருக்கு. இந்த வாழ்கிறேன். வாழ்கிறேன் வந்து ரொம்ப சீக்கிரமே வருது பாருங்க. நான் வாழ்கிறேன் ஒரு நகரத்தில். நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நான் ஒரு நகரத்தில் வாழ்கிறேன் அப்படின்னு ஆர்டரை மாத்தி சொல்லுவோம். ஆனா இங்கிலீஷ்ல வேற மாதிரி எழுதணும். மாத்தி எழுதணும். ஐக்கு அப்புறம் லிவ். இது வந்து சொல்றது. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எழுதிக்கிங்க. வினைச்சொல் அப்படிங்கிற வார்த்தையை எழுதுங்க. நான் சொல்றேன் வினைச்சொல். வினைச்சொல். ஓகே, நான் இங்க எழுதுறேன், பாத்துங்க. ஆல் ரைட். வினைச்சொல். இதுக்கு பக்கத்துல அதை போட்டு, அந்த வினைச்சொல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வினைச்சொல் தமிழ்ல வந்து கடைசியா வரும். ஆங்கிலத்துல முன்னாடியே வந்துடும். நல்லா பாருங்க. இந்த வினைச்சொல் நான் வந்து போல்ட் அடிக்கிறேன். முக்கியங்கிறத காட்டுறதுக்காக போல்ட் அடிக்கிறேன். வினைச்சொல்.
ஸோ இந்த வினைச்சொல்லை நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். ஆங்கிலம் கத்துக்கிறப்ப இந்த வினைச்சொல்லை நல்லா கத்துக்கிட்டாலே ஆங்கிலம் ஈஸியா கத்துக்கலாம். வினைச்சொல் இதுக்கு ஒரு கிரீன் கொடுக்கும். அவ்வளவு முக்கியமான வார்த்தை, அது ஒவ்வொரு இதுலயும் இருக்கும். அது அடுத்தது பார்ப்போம். 7. ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுவும். இது வந்து இஸ். இஸ் இந்த வார்த்தையை இருக்கீங்க. இஸ் நான் முன்னாடி அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் முதல் கிளாஸ்ல, இஸ்னா இருக்கிறதுங்கிறது ஒரு அர்த்தம், இருக்கிறான்னு ஒரு அர்த்தம், இருக்கிற ஆள்னு ஒரு அர்த்தம். சோ இதுதான் நம்ம வந்து முன்னாடி அங்க பார்த்ததை அப்படியே கொண்டு வர போறோம். இருக்கிறான். இப்ப பாருங்க, he is a boy. பாய்னா சிறுவன் வச்சுங்க. பாய்னா சிறுவன். சரியா? பையன்னு சொல்லலாம், சிறுவன்னு சொல்லலாம். தப்பு இல்லை, தப்பு இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப நீங்க எடுத்ததுதான் ஒரே நிமிஷம். இது ஞாபகம் இருக்குதா? இப்ப பையன்னு போடலாம், கட்டாயமா சிறுவன்னு போடலாம், தப்பு இல்லை. பையனும் நீங்க வேணாலும் அப்படியே போட்டுக்கலாம், பையனாக. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, பண்ணிக்கலாம். இங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். இங்க என்ன இந்த இடம் என்ன? ஹீக்கு யாருக்காவது தெரியுமா? தமிழ்ல தெரியுமா? கரெக்டா சொல்லணும். அவன். இஸ்னா இப்ப என்ன வரும்? இங்க அவன் வந்திருக்கு. இஸ்னா என்ன வரும்? இப்ப இருக்கிறான்ங்கிற வார்த்தையை தான் இங்க போடணும். நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இது என்னன்னா அவ்வளவு முக்கியமான வார்த்தை. ஏன்னா ஒரு நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். சரியா? இப்ப நான் அப்படியே லைட்டா மாத்துறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இது எப்படி கொண்டு வரீங்க? it அடுத்தது பாத்துங்க, is a plant. யாருக்காவது பிளான்ட்னா மீனிங் தெரியுமா? பிளான்ட்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா யாருக்காவது? யாராவது ஒருத்தவங்க சொல்லலாம், அங்கே இருந்தே சொல்லலாம். சரி, இன்னொரு வார்த்தை அதுக்கு என்ன சொல்லுவாங்க? தாவரம். இப்ப போடலாமா? தாவரம் போடலாமா? செடின்னு போட்டாலும் தப்பு கிடையாது, ரெண்டுமே கரெக்ட் தான். ரைட்? நீங்க எழுதிக்கலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். இப்ப சொல்லுங்க, இட்டுன்னு என்ன அர்த்தம்? அது நம்ம முன்னாடி அன்னைக்கு படிச்சதுதான். இட்டு வந்து அது. இப்ப யாராவது சொல்லுங்க, ஏன் வந்து என்ன அர்த்தம்? ஒரு இஸ் வந்து இப்ப என்ன அர்த்தமா இருக்கும்? கரெக்டா சொல்லுங்க. இப்ப இருக்கிறான் வராது, இருக்கிறது தான் வரும். புரியுதா? புரியுதுங்க? இப்ப ஆங்கிலத்துல இதை நான் அதே கிரீன்ல போடுறேன். அவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தைங்கிறதுனால கிரீன்ல போடுறேன். இதுல வந்து வினைச்சொல். இந்த வினைச்சொல்லை நீங்க கத்துக்கிட்டா இங்கிலீஷை ஈஸியா கத்துக்கலாம். வினைச்சொல் தான் மாறும். மாறும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு தாவரமாக இருக்கிறது. இப்ப பாருங்க, இங்கிலீஷ்ல இட் இஸ் முன்னாடி வந்துருது. ஆனா தமிழ்ல வந்து கரெக்டா சொல்லணும்னா அது ஒரு தாவரமாக இருக்கிறதுன்னு கீழே தான் வரும், கடைசியா வரும். புரியுதா? இங்கிலீஷ்ல இந்த இங்கிலீஷ்ல நீங்க இப்படிதான் படிங்க, இட் இஸ் எ பிளான்ட்.
இஸ் அ பாய், ரைட்? இப்ப பார்க்கலாமா? இப்ப ஈஸியா இப்ப சொல்லிடலாமா? இப்ப எனக்கு சொல்லுங்க, இது யாராவது ஒருத்தவங்க அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அவள். அவள். இங்க என்ன வரும்? கரெக்டா சொல்லுங்க. இங்க என்ன வரும்? இருக்கிறாள் வரும். அவள்ங்கிறதுனால அதே இசு தான் ஆங்கிலத்துல மாறாது, தமிழ்ல மாறுது. இருக்கிறான், இருக்கிறது, இருக்கிறாள். இப்ப சொல்லுங்க, இது என்னது? மாறாதா? ஒரு. இப்ப நம்ம சிறுமின்னு கூட சொல்லலாம், தப்பு இல்ல. சிறுமி இல்லைன்னா பெண், ரெண்டுமே ஓகே தான், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சிறுமி போறதுனாலும். இப்ப புரியுதா? she is a girl. இந்த இஸ் வந்து முன்னாடி வரும். திருப்பி நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரி இடத்துல கரெக்டா புரிஞ்சுக்கணும். இடத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இருக்கிறாள், அதே வினைச்சொல் இங்க வருது. அந்த வினைச்சொல் வந்து ஒரே வார்த்தையா இருக்கு. இங்கிலீஷ்ல இஸ் இஸ் இஸ்ன்னு இருக்கு. ஆனா தமிழ்ல ஒரு இடத்துல இருக்கிறாள், ஒரு இடத்துல இருக்கிறது, ஒரு இடத்துல இருக்கிறாள். இது புரியுதா? எத்தனை பேருக்கு இது புரியுது? எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆங்கிலத்துல அந்த வார்த்தை மாறாது, ஆனா தமிழ்ல அந்த வார்த்தை மாறுதுங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கணும். குட். ஸ்லோவா தான் போறேன். ஒவ்வொரு இதா பாத்துக்கலாம். நம்பர் 7க்கு நிறைய டைம் எடுத்திருக்கோம். 3 வாக்கியம் அமைச்சிருக்கோம். இது 3 நம்ம போட்டிருக்கோம். இது அப்படியே எழுதியிருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், ஆங்கிலத்துல வரிசை வேற, தமிழ்ல வரிசை வேற. இந்த வரிசையை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க ஆங்கிலத்துல நல்லா வர முடியும். அதே மாதிரி இந்த வினை சொல்ல கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாதான் ஆங்கிலம் ஈஸியா புரியும். இது 2 விஷயமும். நம்ம அது 8வது வார்த்தைக்கு போவோம். நம்ம போன கிளாஸ்ல பார்த்ததுதான் அது, ஆனா அது கொண்டு வர போறோம். நல்லா பாருங்க. யூ யூ இப்ப யூ இது நல்லா பாத்துக்கணும். யூன்னு வர்றப்ப இது நீனும் வரலாம், நீங்களும் வரலாம். அதுதான் நம்ம அன்னைக்கு சொன்னது. திருப்பி சொல்றோம். மரியாதை கொடுத்தாலும் அது யூ தான். நீ அப்படின்னு பன்மையில இருந்தாலும் சரியா? பன்மை நீங்க பன்மைன்னா புரியல. நீனா ஒருமை, ஒரு ஆளு. நீங்கள் அப்படின்னா 2 ஆளு. பன்மையிலைக்கும் அதுதான். மரியாதை கொடுத்து சொல்றதுக்கும் யூ தான். எல்லாத்துக்குமே யூ தான். இப்படி போடலாமா? அதே யூ வந்து நீங்கள். நீங்கள் ரெண்டுத்துக்கு தான் கேபிட்டல் யூ போட்டுருங்க. முதல் வார்த்தையா வருதுன்னாக்கா அது கேபிட்டல்ல போடணும். இப்ப பாருங்க, நல்லா பாருங்க. யூ வருது, ஸ்டூடெண்ட். நல்லா பாத்துங்க. நீ ஒரு மாணவன். அது மாணவன் எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். ஒரே நிமிஷம். இங்கதான் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இங்க நீ ஒரு மாணவனாக இருக்கிறாய். இங்க போடவா? அந்த இருக்கிறாய் போடும். ஆங்கிலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திரம். தமிழ்ல நீங்க பேசுறப்ப நீ ஒரு மாணவனாக இருக்கிறாய் அப்படின்னு போடும். யாருக்காவது தெரியுமா என்ன வார்த்தையா வரும்னு? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம். இங்க நீ ஒரு மாணவனாக இருக்கிறாய். ஓ, இந்த இடத்துல என்ன வரலாம்? யாராவது சொல்லுங்க பாப்போம். ஒரு வார்த்தை தான் வரும். இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை வரும். யூக்கு அப்புறம் இஸ் வரக்கூடாது. நோட் பண்ணிக்கிறீங்களா எல்லாரும்? அழகா நோட் பண்ணீங்க. யூக்கு அப்புறம் ஆறு தான் வரணும். எழுதிக்கீங்க. அதனாலதான் சொன்னேன், இந்த வினைச்சொல் மிக முக்கியமானது. மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டா புரிஞ்சுக்கணும். பாருங்க, அதே மாதிரி பச்சையில போடுறேன். ஏன்னா நீங்க கரெக்டா பார்க்கணுங்கிறதுக்காக. அதிமுக்கியமான ஒரு விஷயம். இங்க இருக்கிறாலும் பச்சையில போட்டுக்கலாம். அதுதான் ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம்.
இப்ப பாருங்க இன்னும் ஒண்ணு சொல்றேன். நீ ஒரு மாணவனாக இருக்கிறாய். இந்த ஆக வரல பாருங்க இங்க. ரொம்ப சிம்பிளா யூ ஆர் ஸ்டூடெண்ட்னு சொல்லிடுறாங்க. இப்ப திருப்பி இதை கொண்டு வரேன். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. You are இப்ப மாணவன்கிற இடத்துல மாணவர்கள்னு போடுறோம். நல்லா பாருங்க, மாணவர்கள்னு போடுறோம். நீ மாணவர்கள்னு போட முடியாது இல்லையா? அப்ப நீங்கள் தானே போடணும். நீங்கள் மாணவர்கள். இப்ப பாருங்க, நீங்கள் மாணவர்களாக எப்படி சொல்வீங்க? இங்க இருக்கிறானா, இருக்கிறாளா, இருக்கிறார்களா, என்ன சொல்வீங்க? இருக்கிறீர்களா, இருக்கிறார்களா, என்ன சொல்வீங்க? கரெக்டா சொல்லணும். இருக்கிறீர்கள். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இங்க தமிழ்ல சொல்றதுதான் அது வழக்கு தமிழ் இல்லாம நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள். இப்ப சொல்லுங்க, இங்க என்ன வரலாம்? நம்ம தமிழ்ல பேசுறப்ப இருக்கிறீர்கள், நீங்கள் மாணவர்கள்னு சொல்லி விட்டுருவோம். திருப்பி ஆறுதான் வரும். பாருங்க, இருக்கிறாய்க்கும் ஆறுதான் வந்தது, இருக்கிறீர்களுக்கும் இது நல்லா பாத்துங்க, இருக்கிறீர்களுக்கும் இதுதான் வருது. திருப்பி திருப்பி இதை எதுக்கு கொண்டு வரோம்னா, ஒரு 100 வார்த்தை ஆங்கிலத்துல இருக்கு, தரவா தெரிஞ்சுக்கணும். 100 வார்த்தை தெரிஞ்சுட்டாலே உங்களுக்கு வந்து ஆங்கில அடிப்படை வந்துடும். அதுல வர்ற வார்த்தைகள் தான் இது. நீங்கள் இப்ப யூ ஆர் ஸ்டூடெண்ட்னா நீ ஒரு மாணவனாக இருக்கிறாய்க்கும் அதேதான். யூ ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்னா நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கும் இதுதான். இப்ப இன்னும் ஒரே ஒரு வார்த்தை போடலாம். யூ யூ இப்படி இருக்கு இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். தேன்னா யாருக்கு எத்தனை பேருக்கு மீனிங் தெரியும்? அதெல்லாம் எழுதிக்கணும். இது எல்லாம் ரொம்ப அடிப்படையான வார்த்தை, 100 வார்த்தைக்குள்ள வர்றது. தே எத்தனை பேருக்கு மீனிங் தெரியும்? தெரியாதவங்க எழுதிக்கணும். தே. இப்ப பாருங்க, தேன்னா அவர்கள். இப்ப நான் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, மாணவர்கள். இப்ப சொல்லுங்க, அவர்கள் மாணவர்களாக என்ன வருங்க? தமிழ்ல சொல்லுங்க. இருக்கிறார்கள். இப்ப அது புது வார்த்தையா இருக்குது. ஏன்னாக்கா இதுவரை நம்ம யூஸ் பண்ணல. இந்த 2 வகுப்புல இருக்கிறார்கள், அவர்கள் வந்திருக்கிறதுனால ஆல்ரைட், அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இது இங்கிலீஷ்ல யாருக்காவது தெரியுமா? இருக்கிறீர்கள் வினைச்சொல் வந்தது, இதுவும் வினைச்சொல் தான். அவ்வளவு முக்கியமானது, மாறிக்கிட்டே இருக்குது. தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இங்க காணப்படுது. அப்படி இருக்கிறப்ப இங்க என்ன வரலாம்? இங்க யாராவது ஐடியா சொல்ல முடியுமா? நீங்க பாருங்க, இருக்கிறாய்க்கு ஆறு வந்தது, இருக்கிறீர்களுக்கு ஆறு வந்தது. நல்லா பாருங்க, இருக்கிறார்களுக்கு என்ன வரலாம்? ஆர். ஆர். நல்லா பாத்துக்கங்க, இங்க ஆறு தான் வரும். இதை நம்ம சுருக்கமா சொல்றதுன்னா இப்படி பாத்துக்கலாமா? இஸ் அப்படின்னா இருக்கிறான் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கங்க, தனியா எழுதுறேன் பாருங்க. இஸ்ன்னா இருக்கிறான்னு இருக்கு. அப்ப இஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் வந்தது. நல்லா பாருங்க, இஸ்ன்னா எங்க இருக்கிற ஆள்னு ஒரு மீனிங் வந்து, ஒரு மீனிங் வந்து, ரைட்? இஸ்க்கு இவ்வளவு மீனிங். ஆர் அப்படின்னா ஒரு மீனிங் வந்தது. ஆர்னா ஒரு இடத்துல நீன்னு சொல்றப்ப இருக்கிறாயின்னு வந்தது. அதே சமயத்துல நீங்கள்னு சொல்றப்ப ஆர் வந்து இருக்கிறார்கள், இருக்கிறீர்கள்னு வந்தது. அவர்கள்னு சொல்றப்ப இருக்கிறார். வா, ஒரே வார்த்தை வெவ்வேறு அர்த்தத்துல வருது. சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இந்த வினை சொல்ல வேர்புன்னு போடுவாங்க.
நல்லா இது பண்ணிக்கிங்க. வேர்ப்னு இங்கிலீஷ்ல அருமையான வார்த்தை எழுதிக்கிங்க. வேர்ப் இதுக்கு ஒரு நல்ல ஆங்கிலங்கிறதுனால வேற ஒரு கலர் கொடுக்குறேன். வேர்ப். ஓகேவா? இது வேர்பா? இது வேர்பா? நல்லா பாருங்க. இந்த வேர்ப் வந்து நம்மள வந்து அடுத்த இதுல பாக்குறப்ப வெவ்வேறு மீனிங்க அது காட்டும். ஓகேவா? ஓகேவா? இதுக்கு நல்ல டைம் எடுத்துட்டு நீங்க படிக்கணும். திருப்பி திருப்பி போய் பார்க்கணும். இந்த நோட்ஸை நான் அனுப்பி விடுறேன். இந்த நோட்ஸை திருப்பி திருப்பி பார்க்கணும். உங்க நோட்ஸ்லையும் நீங்க பார்க்கணும். இது வந்து ஏன் இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றோம்னு பார்க்கணும். இது வந்து வேர்ப்னா வினைச்சொல். வினைச்சொல் ஒரு வினையை குறிக்குது, செயலை குறிக்குது. இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தைய பார்க்க போறோம். இதுக்கு பேர் எழுதிக்கிங்க சப்ஜெக்ட். நோட் பண்ணிக்கிங்க. ஒரு அருமையான ஒரு கலர் கொடுப்போம் அதுக்கு. இந்த கலர் கடைசி வரல ஞாபகம் வச்சுக்கணும். சப்ஜெக்ட். சப்ஜெக்டும் வேர்பும் தான் ஆங்கிலத்துக்கு உயிர் நாடி. இத அப்படியே அழகா அப்படி போடலாம். அதுல சப்ஜெக்ட் பாருங்க. சப்ஜெக்ட் மாற மாற வேர்பு மாறிக்கிட்டே இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து பாருங்க. இந்த சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வேர்பு மாறும். தமிழ்ல வந்து பாருங்க சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்பு மாறுது பாருங்க. சோ ஆங்கிலத்துல அது வேற மாதிரி உறுப்பு இருக்கு பாருங்க. சப்ஜெக்ட் இருக்கிறப்ப யூக்கு அதே மாதிரி இருக்கு, யூக்கு அதே மாதிரி இருக்கு, சிங்குலர் ப்ளூரல் இருக்கு. ஆனா ஹீஷி ஈட்டுக்கு எல்லாம் சேர்த்து இஸ்ஸா இருக்கு பாருங்க. சோ இப்போதைக்கு இப்படி வச்சுக்கலாம். இன்னும் வேர்ட்ஸ் தெரிய தெரிய உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது புரியும். நம்பர் 9 8 முடிச்சிட்டோம். நம்பர் 9 நோட்ஸ் எடுத்துங்க ப்ராப்பரா. நம்பர் 9 Number 9 that I like that pen. I like that pen. ஓகே இப்ப பாருங்க I like that pen. யாராவது சொல்ல முடியுமா இதுக்கு அர்த்தம் என்னன்னு? இப்ப நான் சொல்றேன் இல்லைங்களா? இப்ப இன்னொரு அர்த்தம் இதுக்கு இருக்கு. அதுக்காக தான் இத சொல்றது. இன்னொரு அர்த்தம் என்ன? ஒரு இது வந்து ஒரு அர்த்தம் வந்து நான். நோட் பண்ணிக்கங்க. ஆனா நான்கிற அர்த்தத்துல ஆங்கிலத்துல இது வராது. இந்த இடத்துல இது வராது. நான் இன்னொரு அர்த்தம் இருக்குதுக்கு. இந்த அர்த்தம் வந்து என்னன்னா யாரு இப்ப பாருங்க பெண். பெண்ணுக்கு தமிழ்ல என்ன? எழுதிக்கலாமா? பேனான்னு எழுதிக்கலாமா? ஓகே எழுதிக்கிங்க. ஓகே தட்னு என்ன அர்த்தம்? அது இன்னொரு அர்த்தம் இருக்கு அதுக்கு. இப்ப பாருங்க அதுன்னு ஒண்ணு ஒரு அர்த்தம். தட்டுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. இங்க நானுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. பாத்துடலாமா? லைக். யாருக்காவது சொல்ல முடியுமா லைக்னா என்னன்னு? விரும்புறது. ரைட், வெரி குட். அப்ப நான் வர்றப்ப என்ன வரும்? நான் வர்றப்ப என்ன வரும்? நான் விரும்புகிறேன். ஓகே இந்த அதுக்கு பதிலு எஸ். இதுல இன்னொரு வார்த்தை அதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு பாத்துங்க. ஆங்கிலத்துல ஒரே வார்த்தைக்கு 2-3 மீனிங் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுதான். ஒண்ணு இல்ல அந்த அதுன்னு வரலாம் அதுன்னு வரலாம்.
இப்ப பாருங்க, பேனாவை அப்படியே போடுங்க. நானுக்கு பதில் ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா என்னன்னு? யாருக்காவது தெரியுமா என்னன்னு? இங்க பாருங்க, எனக்கு அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ மீனோன்னு நான் ஒரு மீனிங், எனக்குன்னு ஒரு மீனிங் எழுதிக்குங்க. எனக்கு அந்த பேனா, நல்லா பாருங்க, யாருக்காவது சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம். அந்த பேனா எனக்கு பிடிக்கிறது. பிடிக்கிறது. இப்ப பாருங்க, நல்லா பாத்துங்க, இது பொறுமையா எழுதிக்குங்க. எனக்கு அந்த பேனா பிடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நான் அந்த பேனாவை விரும்புகிறேன். சோ அந்த அதுங்கிறது அந்த போட்டுங்க, அதுவும் வரும், அந்த வரும் போட்டுங்க. இப்ப பாருங்க, இதுல இந்த வினைச்சொல் இருக்கு பாத்தீங்களா? வினைச்சொல், வினைச்சொல் நான் விரும்புகிறேன் பாத்தீங்களா? இதுல அதே மாதிரி கலர் பண்ணிடலாமா? சப்ஜெக்ட் வெர்பு. இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் வெர்பு தெரிஞ்சா நீங்க வாக்கியம் அமைச்சிடலாம் தப்பு இல்லாம. புரியுதா இது என்னன்னு? இதுதான் வினைச்சொல், ரைட்? இந்த இடத்துல லைக், இந்த விரும்புகிறேங்கிறது தான் வினைச்சொல். இந்த 2-3 கான்செப்ட் திருப்பி திருப்பி அந்த 100 வார்த்தைக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். 100 வார்த்தையை நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எத்தனை வார்த்தை வேணாலும் உங்களால அதை புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையான 100 வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுன்னு வரும், அந்தன்னு வரும், ஞாபகம் வச்சுங்க. இது இந்த இடத்துல அதுன்னு வரும். ஓகே, நம்ம திருப்பி 10வது வார்த்தைக்கு போவோம். இதான் இன்னைக்கு கடைசி வார்த்தை. அதே சமயத்துல நம்ம ரிவைஸ் பண்ணலாம். ஸோ ஈட், இதுக்கு என்ன மீனிங் வரும்? யாராவது சொல்ல முடியுமா? அதுவும் வரும், இதுவும் வரும். கொஞ்சம் தட்டுல கொஞ்சம் தூரத்துல இருக்கு, இட்டுன்னா கொஞ்சம் பக்கத்திலே இருக்கு. அது பாத்துக்கலாமா? அதுவும் வரும், இதுவும் வரும். நம்ம அங்க போவோம். நோட் பண்ணுவீங்க, உங்களுக்கு போதுமான அளவு டைம் இருக்குது, நீங்க ஈஸியா நோட் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா இது. சோ இப்ப பாருங்க, இட் இஸ் a பென். நீங்க எப்படி வேணாலும் அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இட்டுக்கு என்ன அர்த்தங்க? இட்டுக்கு என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க. அது போடலாமா? இந்த பெண் இருக்கு, அந்த ஒரு எடுத்துக்கலாம். நீங்க அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒரு இங்கேருந்து எடுத்துக்கலாமா? எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம். ஒரு பேனாவாக. இப்ப சொல்லுங்க, இங்க என்ன வரும் இந்த இசுக்கு? இருக்கிறது. அவ்வளவுதான், அவ்வளவுதான் நீங்க போட வேண்டியது, அவ்வளவுதான். அவ்வளவுதான் நீங்க போடணும். அவ்வளவுதான், இங்க வந்துச்சா? சோ இட் இஸ் a pen. இதே மாதிரி அப்படியே போடலாம். அதுக்கு பதில் நீங்க இது போட்டுக்கலாம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப இது புரியுதா? இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, பொருள். அது வந்து கரெக்டா இதுல இருக்கு. இது சப்ஜெக்ட், இது வரும். அப்ப உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு ஒண்ணா அப்படி கொண்டு வர்றோம், ஒவ்வொரு இதுவா. அதுல வந்து
இதை கிரீனா நம்ம மாத்துறோம். இதை நீங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான வாக்கியமா தான் நான் எடுத்திருக்கேன். ஆனா ஒண்ணுத்துக்கு தமிழ் அர்த்தம் கொடுத்துருக்கோம். ஒண்ணு கொடுத்துருக்கோம். நீங்க எப்படின்னா ஒவ்வொரு வாக்கியத்தையும் நீங்க எழுதணும். இந்த 10 வார்த்தைய முதல் 10 வார்த்தையிலேயே நிறைய சின்ன சின்ன வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 10 வார்த்தைங்கிறது அவ்வளவு முக்கியமா இருக்குது. ரைட். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்க போறது. ரைட். இப்ப எல்லாருக்கும் இந்த இந்த 10 வாக்கியத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு சொல்ல போறேன். என்ன தெரியுமா? அந்த 10 வார்த்தைகள், இந்த 10 வார்த்தை இருக்கு இல்லையா, அப்படியே ஒரே நிமிஷம் இருங்க. நான் இது பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்றேன். ஒரு நிமிஷம். நல்லா பாத்துக்குங்க. இதை அப்படியே நீங்க எழுதணும். கனெக்ட் பண்றேன். ஒரே நிமிஷம். All right. யாருக்காவது முதல் வார்த்தை என்ன இது பண்ணணும்னு புரியுமா? தெரிஞ்சுதா? அது பாருங்க. முதல் வார்த்தை என்ன பண்ணீங்க? ஞாபகம் வச்சு சொல்லுங்க. முதல் வார்த்தை என்ன? ஃபர்ஸ்ட் டேல நம்பர் 1 2 3 4 5 போடலாமா? அதான் அதுதான் பண்ண போறேன். ஒரே நிமிஷம். இந்த 10 வார்த்தை தானே பண்ணும். இந்த 10 வார்த்தையை பார்த்துடலாமா? முதல் வார்த்தை என்ன? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நீங்க இங்கிலீஷ்ல அங்க எழுதி நோட் இது பண்ணிக்கிங்க. அப்படின்னு வருது. ரைட். இப்ப எப்படி படிக்க போறோம் பாருங்க. இதை இப்படிதான் படிக்கணும். ஓகே, டோன்ட் வரி. அப்படியே 10 வார்த்தையும் பார்க்க போறோம். இந்த வார்த்தை இருக்கு பாத்தியா, சவுண்டு. யாராவது சொல்ல முடியுமா? நான் சொன்ன மாதிரி இருந்தது பேரு TH. நோட் பண்ணிக்கங்க. அப்படியே நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை இது. ஈய திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். நார்மல் ஈ கிடையாது. நான் எழுதுற மாதிரி அப்படியே எழுதணும். அப்படியே எழுதணும். ரைட். இந்த 10 ரிவைஸ் பண்ண போறோம். இதுக்கு பேரு ஃபோனடிக்ஸ். ஃபோனடிக்ஸ்னா என்ன? சவுண்ட் எப்படி உச்சரிக்கிறதுன்னு. ஆங்கிலத்துல உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். ஒரே உச்சரிப்பா இருக்கும், வெவ்வேறு அர்த்தமா இருக்கும். ஒரே அர்த்தமா இருக்கும், வெவ்வேறு உச்சரிப்பா இருக்கும். ஸோ தமிழ் மாதிரி இல்ல. தமிழ்ல 247 லெட்டர் இருக்கும், 247 சவுண்ட் இருக்கு. ஆனா ஆங்கிலத்துல மொத்தம் எத்தனை லெட்டர் யாருக்கு தெரியும்? மொத்தம் எத்தனை லெட்டர்? மொத்தம் எத்தனை எழுத்து ஆங்கிலம்? எத்தனை லெட்டர் இருக்கு? மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு ஆங்கிலத்துல? 26 எழுத்து. 26 எழுத்து. சரியா? ஆனா 44 சவுண்டு இருக்கு. சரியா? இந்த 44 சவுண்டையும் இந்த 100 வார்த்தைகளை நம்ம படிச்சு பண்ண போறோம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. 44 சவுண்ட் அதிகம். இது வந்து குறைச்ச லெட்டர். இப்ப பார்க்கலாம். ரெண்டாவது வார்த்தை என்ன பார்த்தோம் தெரியுமா? நீங்க பாருங்க. செகண்ட் ஆஃப். இந்த ஆஃப் வந்து இப்படித்தான் குறிக்க வேண்டும். இதுதான் இந்த போட்டிருக்க இல்லையா, இது ஒரு கலர் அடிச்சிருவோமா? இந்த கலர் தான் சவுண்ட். இதுதான் சவுண்டு. ஃபோனடிக்ஸ்னா போன்ல சவுண்டு.
இப்ப மூணாவது வார்த்தை என்ன பார்த்தோம்? and. அந்த and இருக்கு இல்லையா, இத வந்து இப்படிதான் உச்சரிக்கணும். இது பாருங்க எப்படி எப்படி உச்சரிக்கிறாங்க இங்க. ஓகே, இப்ப நல்லா பாத்துங்க. இத 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 கேர்ஃபுல்லா பார்க்கணும். இங்க நான் எப்படி பண்ணினா அப்படிங்கறத பார்க்கணும். நல்லா பாருங்க அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. அதை நீங்க ஈஸியா புடிச்சுக்கலாம். நாலாவது வார்த்தை என்ன பாத்தீங்க? ஏ. அந்த ஏவை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. நான் இங்க என்ன எடுக்கிறேன், உங்களோட ரெஃபரன்ஸுக்காக தான் போட்டது. நாலாவது வார்த்தை ஏ. இதை இப்படித்தான் குறிக்க வேண்டும், இப்படிதான் எழுதணும். இது எப்படிங்கிறது ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம வந்து விளக்கமா சொல்லுவோம். இது வந்து உச்சரிப்பு, இது இங்கிலீஷ் லெட்டர்ஸ் கிடையாது, இது உச்சரிப்பு, இது உச்சரிப்பு. சரியா? இதுதான் இங்கிலீஷ் லெட்டர். நம்ம இங்கிலீஷ் லெட்டர் பார்த்தோம். இது பாருங்க, அஞ்சாவது லெட்டர் என்ன பார்த்தோம்? அருமை அருமை, ரொம்ப. இதை இப்படிதான் உச்சரிக்கணும். எகைன் இது உச்சரிப்பு தான். எல்லோ எல்லோ போட்டது உச்சரிப்பு. நல்லா இது பண்ணிக்கலாம், கஷ்டமே இல்லை. நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. முத வாட்டி தான் கஷ்டமா தெரியும், அடுத்த வாட்டி கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதுக்கு அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதுக்கு அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அடுத்த வாட்டி ரொம்ப 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 ஈஸி ஆயிடும். நீங்க பிராக்டிஸ் பண்றதுலதான் இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஆறாவது வார்த்தை என்ன சொன்னோன்னு? இன். அந்த இன்னை இப்படி உச்சரிக்கணும், இன். இந்த உச்சரிப்பு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அடுத்த வகுப்புல இந்த 44 சவுண்டையும் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இது இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போதைக்கு இதை நீங்க பார்க்கணும். இது என்னவா இருக்கு, என்ன ஐடியா இருக்கா? நம்பர் 7 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்க நோட்ஸ்ல. உங்க நோட்ஸ்ல பாத்து அருமை அருமை அருமை. ஆனா அதை உச்சரிக்கிறப்ப அந்த வந்து அப்படியே கனெக்ட் பண்ணணும். நல்லா பாருங்க, இப்படிதான் அதை பண்ணணும். திருப்பி ரிவைஸ் பண்ணுவோம், ரிவைஸ் பண்ணணும். அடுத்தது அதிமுக்கியமான ஒரு சவுண்டு, உங்களை கொஞ்சம் குழப்பம். நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி ஆயிடும், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி ஆயிடும். இது வந்து இருக்கு இல்லையா, இத அடுத்தது யூ. இந்த வார்த்தை வந்து யூ என்ன தெரியுமா? ஜே மாதிரி தெரியும், ஜேன்னு படிக்க கூடாது. இது வந்து உச்சரிப்பு, இது உச்சரிப்பு. ஜேன்னு படிச்சிடக்கூடாது. இது வந்து அப்படி படிக்கணும். இத பார்ப்போம், இது என்னன்னு ஒவ்வொரு இதுலையும் பார்த்துடலாம். யூ 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 யூ. இது இது எல்லாமே சவுண்டு, இது எல்லாமே சத்தம், வார்த்தைகள் கிடையாது. இது ஆங்கில வார்த்தை இல்ல, ஆங்கில குறியீடு, சிம்பல், ஆங்கில சிம்பல். சோ இது வந்து எப்படி போட்டுக்கலாம்? இப்ப இத சிம்பல்னு எழுதிக்கிங்க. இதுதான் வேர்டு, இதுதான் வேர்டு. அதனால இது படிக்கிறப்ப இது எப்படின்னு நம்ம அடுத்தடுத்த வகுப்புல படிப்போம். அடுத்தது பார்ப்போம். இங்க பாருங்க, நல்லா ஞாபகம் இருக்கா? இந்த இது இந்த சிம்பிள் டிஹெச்னு வந்தது ஞாபகம் இருக்கா? இந்த சிம்பிள் டிஹெச்னு போட்டோமா, தேக்கு அதே மாதிரிதான் இங்கேயும் வரப்போகுது. என்ன வரப்போகுது? டிஹெச் ஏடி வந்துருச்சா? that right. now இது கடைசி வார்த்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட். ரைட்டா? இந்த இட் வந்து இப்படி படிக்கணும். சோ அடுத்த வகுப்புல என்ன பண்ணணும்னா, அடுத்த 5 வார்த்தையை பார்த்துட்டு கம்ப்ளீட்டா 44 சவுண்டையுமே நம்ம ஒரு முறை பார்ப்போம். அதுல அந்த 15 வார்த்தைக்கு திருப்பி சவுண்ட் இது பண்ணுவோம். இது புரியுதா? இதுதான் சிம்பல். சிம்பல்னா சவுண்டு,
சவுண்ட், இது குறியீடு, இது வார்த்தை கிடையாது, இதுதான் வார்த்தை. அந்த வார்த்தையை தான் நம்ம 2 நாளா 5 5 10 வார்த்தை வாங்கிட்டு அமிச்சோம். அது எப்படி உச்சரிக்கணும்? ஏன்னாக்கா ஆங்கில உச்சரிப்பு ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு தெரியணும். குறிப்பா நம்ம பார்க்க போற 500 வார்த்தைகளுக்கு கட்டாயமா தெரியும் எப்படி உச்சரிக்கிறது. நீங்க உச்சரிப்பை வச்சுதான் உங்க ஸ்பெல்லிங் வரும், உங்க ஸ்பெல்லிங்கை வச்சுதான் ரீடிங் வரும், உங்க ரீடிங்கை வச்சுதான் ரைட்டிங் வரும், உங்க ரீடிங் ரைட்டிங் வச்சுதான் லிசனிங் வரும், ரீடிங் ரைட்டிங் லிசனிங் வச்சுதான் ஸ்பீக்கிங் வரும். கடைசியா இருக்கும் ஸ்பீக்கிங். ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளவு தூரத்தை நீங்க கடந்து போகணும். நீங்க கடந்து போய் ஒவ்வொரு இதுவும் கரெக்டா நீங்க பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து பண்ண முடியும். இப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தடுத்ததுல நம்ம பண்ண போறோம். அடுத்த வகுப்புல அடுத்த 5 இது பண்ணுவோம். இதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு இது தெரியணும் இது எப்படின்னு. 44 சவுண்டையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறது இல்லாம அடுத்த கிளாஸ்ல ஃபுல்லாவே நம்ம பார்க்கறோம். சரி, இப்ப டைம் எப்படி இருக்கு? மணி 10 மணி ஆயிடுச்சா? ஓகேவா தம்பி? நீ A to Z அந்த 44 சவுண்ட்ஸே என்ன பண்ணு, முதல்ல ஏக்கு என்னென்ன லெட்டர் வருங்கிறத கொடுத்துரு. ரைட். இதுல என்னன்னா ஏக்கு வர லெட்டர் பி, ஏக்கு என்ன வரும், ஏ பிக்கு என்ன வரும், சிக்கு வரும். அந்த சிம்பல்ல 44 சவுண்ட்ஸ் உள்ள சிம்பலையும் நீ கொடுத்துட்டீங்கன்னா அது கொஞ்சம் மனப்பாடம் மாதிரி பண்ணிக்கும், ஈஸியா இருக்கும். சரி, அதை நான் அனுப்பி விடுறேன். சரி. ஆனா ஒவ்வொரு வகுப்புலயுமே அதை டச் பண்ணும். இப்ப இந்த வகுப்பு நேரம் முடிஞ்சிச்சா? நீ இப்ப வச்சிருந்தீங்கன்னா அந்த 44 கூட அவங்க ஒரு தடவை எழுதிக்கிட்டோம். ரைட். நான் இப்ப ஒரே ஒரு இது மட்டும் பண்றேன். உங்களால பார்க்க முடியுதான்னு பாருங்க. நான் குயிக்கா வந்து அதை நீங்க எழுதுங்க. ஒரே நிமிஷம். அது 1 மினிட் வீடியோ தான். குயிக்கா பாக்குறேன். ஒரே நிமிஷம். அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்பி கொடு. 44 சவுண்ட்ஸ் போல லெட்டர்ஸ் இப்ப அனுப்புறேன். இப்ப யாருக்காவது இது பண்ணுதான்னு பாருங்க. இதுல வந்து என்னன்னா இத பார்க்க முடியுதா பாருங்க. ஒரு நிமிஷம். ஒரே ஒரு இது மட்டும் நான் ஒரே ஒரு இது மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இத ஷேர் பண்றத பார்க்க முடியுதான்னு பாருங்க. நான் அது வந்து வகுப்பா எடுத்து நீங்க இது பண்ணப்ப இன்னும் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க. இப்ப கவனிங்க. இத எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பார்க்க முடியுதா? இத பார்க்க முடியுது. இங்க பாருங்க. மேல உள்ளது சவுண்ட், லெட்டர் இல்ல. லெட்டர்ல எழுத்து இல்ல, சவுண்ட், சிம்பல். சரியா? கீழே உள்ளதுதான் வார்த்தை. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இது பாருங்க. இதான் இந்த ஸ்வா சவுண்ட். ஸ்வா ஞாபகம் இருக்கா? எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்களா? ஸ்வா மாறி மாறி ஸ்வா. இது பாருங்க. ஓ ஓ இந்த ஓதான் ஓ. இந்த ஆதான் அ. இது அ. இது ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் தான். இது இருக்கு இல்லையா? நான் ஒரே ஒரு வீடியோ காட்டுறேன். இந்த வீடியோல நம்ம சொன்னதுதான். இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். இதுதான் ஊ. இந்த பாத்தீங்க, இது ஊ. இந்த இப்படி வந்ததுன்னா கோலன் இருக்குல்ல, கோலன் வந்தாக்க நெடில் கோலன். ஊ. அப்புறம் இது வந்து ரொம்ப ரிலாக்ஸா பண்ணு. இது வந்து ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. ஒவ்வொரு சவுண்டுக்கும் நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு லெட்டருக்கு நிறைய சவுண்ட் இருக்கும். புரியுதா? 2 சைடும் இருக்கு. இது வந்து நான் அது கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அதே மாதிரி ஓ ஓ இது 3 பாத்தீங்க.
அ ஆ ஓ ஓ அ ஆ உ ஊ இ ஈ. இது அவரே சொல்லிடலாமா? ஒரு இங்கிலீஷ்காரரே சொன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இந்த 12 மட்டும் குயிக்கா பார்க்கலாமா? இது ஒரே நிமிஷம் வந்துடுறேன். குயிக்கா இந்த 12 மட்டும் முடிச்சிடலாம். இது என்னன்னா ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் நான் இதை எடுத்துடுறேன். எடுத்துட்டாக்க நம்ம இன்னைக்கு உள்ளதை முடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஆல் ரைட். இப்ப இதை கனெக்ட் பண்றேன். இந்த வீடியோவை How to get the most of Grammarly free. It's Kayla on behalf of Grammarly to tell you all. ஓகே, இப்போ நான் கனெக்ட் பண்றேன். குயிக்கா கனெக்ட் பண்றேன். ஒரே நிமிஷம். இது தெரியுதா பாருங்க. இது தெரியுதா பாருங்க. இது புரியுதா? இது பார்க்க தெரியுதா? வெரி குட், வெரி குட். நான் இப்ப சொல்றேன். இது பாருங்க, அது கரெக்டா கொண்டு போலாம். தெரிஞ்சுதா? ஈ ஏ ஏ ஓ ஓ பாருங்க. ஊ ஏ சோ இதை நான் அந்த லிங்க் கொடுக்க சொல்றேன். நீங்க வீட்லயோ ஸ்கூல்லயோ இதை வச்சு பிராக்டிஸ் பண்ணணும். அவங்க சொல்றதை கேட்கணும். அடுத்த பேருக்கு ரொம்ப அதிமுக்கியமானது ஸ்வா சவுண்டு. அந்த ஈய திருப்பி போட்டிருக்காங்க. இது பாருங்க. அதுதான் ஆன்னு மாறப்போகுது. அந்த ஆதான் ஆவா மாறிச்சு. ஆ ஆ ஓ அந்த ஓக்கு கீழதான் கீழே அந்த ஓ வரப்போகுது. இதோட குறில் தான் இது நெடில். ஓ இந்த 2 டாட் போட்டாலே நெடில். நெடில் தான் புரியும்ல? நெடில் தான் புரியுது இல்ல? நான் திருப்பி போறேன். அவங்க சொல்லிட்டேன்னா காலம் பண்றாங்க. நல்லா பாருங்க. நல்லா பாருங்க. இது எப்படி ஞாபகம் வச்சு சொல்லவா? நல்லா கவனிக்கிறீங்களா? என்னோட இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் குறில் நெடில். நல்லா பாத்துங்க. குறில் நெடில். குறில் நெடில், குறில் நெடில். நல்லா பாத்துங்க. குறில் நெடில், குறில் நெடில். சரியா? இங்க பாருங்க. இந்த இந்த குறில், இது குறில் நெடில் வராது. இது வந்து வெறும் ஏ ஏ பாருங்க. ஏ பட் இது குறில் நெடில். சவுண்டு ரொம்ப முக்கியமானது. நல்லா டை எடுத்துங்க. இது குறில் நெடில், குறில் நெடில், குறில் நெடில், குறில் நெடில். சரியா? இங்க பாருங்க. இங்க கீழே வாங்க. ஓ ஓ மேல போகுது பாருங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ
ஓ நல்லா பாத்துங்க இங்க பாருங்க குறில் அ அ ஆ அ ஆ அ ஆ இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சவுண்டா இருக்கும். இங்க அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இது பிரிட்டிஷ்காரங்க அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. அ ஆ ஆ பாருங்க குறில் நெடில் நடுவுல குறில் நெடில் நடுவுல உள்ள சவுண்ட் அ ஆ அ அ ஆ ஆ இப்ப பார்க்கலாமா? இந்த 12 கத்துக்கிட்டீங்கன்னா இந்த 8 ஈஸி. இந்த 12 வச்சுதான் இந்த 8. நல்லா பாருங்க. இந்த ஒரு ஒரு பாருங்க ஈ இருக்கா, அப்புறம் ஏ இருக்கா பாரு, நல்லா பாருங்க. இதுல உள்ள 2 சவுண்ட் எடுத்து ஒண்ணா மாத்துறாங்க. அதுக்கு போறதுக்கு முன்னாடி இதை முடிச்சிருவோம் இன்னொரு வாட்டி. அதி முக்கியமான இந்த 12 இத புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த 8 புரிஞ்சுக்க முடியும். இந்த 8 பத்தி பயப்பட வேணாம், ஈஸி. இந்த 12 பத்தி கவலைப்படுங்க. ஈ ஈ ஈ ஊ உ ய அ அ ஓ ஓ அ ஆ ஆ வந்துருச்சா? இந்த 3 மட்டும் குறில் நெடில் நடுவுல உள்ளது இருக்கு. இது பாருங்க ஓ ஓ இ அ இ ஈ உ ஊ வா யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா வந்து? இத மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். சொல்லு. ஏன் தெரியுமா? நான் அதே ஆர்டர்ல போறேன். குறில் நெடில்னா போறேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். குறில் நெடில்னா போறேன். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. யாராவது ஒருத்தவங்க வாங்க. குணசீலன் வரியா? ஆல்ரைட். நான் ஒரு வாட்டி படிச்சு காட்டுறேன். நீ அப்படியே எனக்கு அப்படியே படிச்சு காட்டலாமா? இன்னொரு வாட்டி படிச்சு காட்டவா? ஈ ஈ உ ஊ அ அ அ ஓ ஓ அ ஆ ஆ வந்துருச்சா? 12 வந்துருச்சா? இது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. அந்த குறில் நெடில்ல போயிட்டா இன்னும் ஈஸியா போயிடும். குறில் நெடில் போலாமா? அது வேற யாரும் ஒருத்தவங்க வரா? குணசீலன் சொல்றியா? இப்ப குறில் இ ஈ உ ஊ அ அ ஓ ஓ அ ஆ ஆ இது ஈஸியா தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு அதுக்கும் உங்களுக்கு சவுண்ட் வேறுபடும். சவுண்ட் ஸ்பெல்லிங் அங்க மாறும். ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுல்ல. நம்ம குணசீலன் இத மட்டும் சொல்ல முடியுமா? இது இது என்னது? இது 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 என்னது? இது என்னது? ஓ இது என்னது? இது எப்படி? இத சொல்லுங்க. அப்புறம் இது வந்துரும். இது என்னது? ரிலாக்ஸா சொல்லணும். அ அ அ ஆ அ ஆ இது என்னது? உ சூப்பரா சொல்லுங்க. இதான் ஊ. இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். அ அ இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இது இது வந்து எ இது ரொம்ப ரொம்ப வீக்கா சொல்லணும். ரொம்ப வீக்கா ரிலாக்ஸா சொல்லணும். அ அ இப்ப சொல்றதுக்கு அப்புறம் ஆ ஓ ஓ இப்ப அ ஆ ஆ ஈஸியா இருக்கணும். குணசீலன் கோ அண்ட் ஹேவ் யுவர் சீட். குட் ஜாப். குட் குட் குட். இப்ப நிறைய பேருக்கு அது இந்த 12 மட்டும் ஏன் சொன்னேன்னா, வீட்டுல போய் இன்னைக்கு ஏதோ ஒரு டயத்துல வீட்லயோ ஸ்கூல்லயோ இந்த 12 மட்டும் திருப்பி திருப்பி போட்டு காட்டுறேன். இந்த லிங்க் அனுப்புறேன். இந்த லிங்கை நான் அனுப்பி விடுறேன்.
கரெக்டா அந்த லிங்க்ல யூடியூப்ல போய் அடிச்சோம்னா அவங்களே சவுண்ட் கொடுப்பாங்க. ஒரு 10 வாட்டி 15 வாட்டி 20 வாட்டி இந்த சவுண்ட் பண்ணுங்க. ஈ இ உ ஊ எ அ ஆ ஓ அ ஆ ஆ ஓ. எப்படி வந்துச்சு பாத்தீங்களா? நான் எப்படி வேணாலும் சொல்லலாம். எங்க போனோம் அந்த வார்த்தையை வச்சு அந்த லெட்டரை வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த குறில் நெடில் மட்டும் படிச்சுக்கணும். இது பாருங்க, இது குறில், இது நெடில், இது குறில், இது நெடில், இது குறில், இது நெடில், இது குறில், இது நெடில், இது குறில், இது ரெண்டு மட்டும்தான் குறில் நெடில்ல வராது. இந்த ஈ மாதிரி உள்ளது விய திருப்பி போட்டிருக்குது. பாக்கி எல்லாமே குறில் நெடில்ல 10 ஈஸியா சொல்லிக்கலாம். அருமையா பண்ணிக்கலாம். நீங்க இதை பண்ணுங்க. ஒவ்வொரு இதுவும் நான் சொன்னேன். அடுத்ததுல நாளைக்கு இதை சொல்லலாம். இது ஒண்ணு கிடையாது. இது பாருங்க, வந்துருச்சா? அடுத்தது வருதா? ஏ போட்டோமா? அது வரும். அருமையா உங்களுக்கு வந்து ஒண்ணு ஒண்ணா ஆட் ஆகிக்கும். இப்ப அப்படிதான் ஆட் பண்ணுவோம். இதுக்கு பேரு டிப்தாங்னு பேரு. 2 சவுண்டுன்னு பேரு. 2 சவுண்ட ஒண்ணாது. இது வந்து ஒரு சவுண்டுன்னு பேரு. இந்த எழுதியிருக்காங்க பாத்தீங்களா டிப்தாங்க. இந்த 12 8 20 உயிரெழுத்துக்கள் எழுதிக்கிறீங்களா? இந்த 12 8 உயிரெழுத்து. 12 8 உயிரெழுத்து. இந்த 24 இருக்குல்ல, இந்த 24 மெய்யெழுத்து. சோ மொத்தம் 44 சவுண்ட் இருக்கு. 44 சவுண்ட்ல 20 சவுண்டு உயிரெழுத்து. உயிரெழுத்துனா தெரியுமா? வவல்ஸ். வவல்ஸ் உயிரெழுத்து. வவல்ஸ் ஏ இ ஐ ஓ யூ. இந்த 5 லெட்டர் வந்து 20 சவுண்டா மாறுது. புரியுதா? எதனால மாறுது? 26 லெட்டர் 44 சவுண்டு. அதுல 5 லெட்டர் மட்டும் உயிரெழுத்து மட்டும் ரொம்ப 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 முக்கியம். அதான் உயிர். அதான் உயிர். அந்த 5 லெட்டர் வந்து 20ஆ மாறுது. 20 சவுண்டு. அதுல 12 சவுண்டு இன்னைக்கு பார்த்திருக்கோம். 8 சவுண்டு நாளைக்கு பார்க்கலாம். பாக்கி உள்ள 24 கன்சோனன்ஸும் நாளைக்கு பார்க்கலாம். சரியா? உங்களுக்கும் நேரம் ஆகிட்டே இருக்குது. இதோட லிங்கை நான் அனுப்பி விடுறேன். ஃபோனடிக்ஸ் சார்ட் லிங்க்னே நான் அனுப்பி விடுறேன். அந்த லிங்கை போய் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இது 1 நிமிஷம் 23 செகண்ட் இருக்கு. இந்த 1 நிமிஷம் 23 செகண்ட்ல 44 சவுண்டையும் சொல்லிடுவாங்க. ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு நடத்தினதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் 12 மட்டும் திருப்பி திருப்பி பார்க்கணும் நீங்க. இது 24ல 6 சிம்பிள் மட்டும் கஷ்டம். இதுல 6 குறியீடு மட்டும் கஷ்டமா இருக்கும். பாக்கி 18 ஈஸி, 6 மட்டும்தான் கஷ்டம். அந்த 6 ஏன் கஷ்டம், அது எப்படி அந்த கஷ்டத்தை எதிர்கொள்றதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்துடலாமா? Thank you very much, and I will see you tomorrow. I will send you the document. I will send you the link. Thank you. Bye. Okay, நான் இந்த இதை அனுப்பி விடுறேன் சங்கரி. I will send it across. I will send you the link. Link அனுப்பி விடுறேன் எல்லாமே. பாத்ரூம் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு போங்க. என்னட்டா இருங்க. என்னட்டா இருங்க. மேட்ச் அரை கேளுங்க. நான் இங்க கம்ப்யூட்டர்ல வச்சுக்கலான்னு கேளுங்க. கிளாஸ் நீ லீவ் பண்ணு. நான் க்ளோஸ் பண்ணிக்கவா? நீ லீவ் பண்ணு. ஓகே, நான் லீவ் பண்ணிக்கிறேன். நான் அனுப்பி விடுறேன் இப்ப. ஓகே தம்பி. ஓகே. ஓகே.